குழந்தையில பயங்கர பிரச்சனை, பயங்கரமான வேதனை, யாருமே இல்லை எனக்கு என்று சொல்லி ஒரு அந்த நிலைமையில நான் இருக்கும்பொழுது என் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, இவ்விதமா என் பிள்ளை கஷ்டப்படுறா என்று சொல்லும் பொழுது எனக்கு இதெல்லாம் தெரியாது. மண்டே நான் ஸ்கூலுக்கு வரேன், எல்லாம் டிஜிட் மார்க் 7, 8, 9, 10. அந்த டீச்சர் என்னை கூப்பிட்டு, நீ இன்று முதல் இந்த கிளாஸ் கேப்டன். கரங்களை தட்டுவோம். ஹalleluya, you are the captain of this class. Wow, I am the captain. I am a good for nothing. எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு 7, 8 மார்க் வாங்கி இருக்கிறேன், நானா கேப்டன்? You are the captain. You are very smart, Bala. Come on, take up your responsibility, be a good girl. போய் அந்த புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு. You are the captain now. கேப்டன் பாலா நடக்கிறாள். Amen. கரங்களை தட்டுவோம். Amen. Submit your books. அன்னைக்கு எழுந்துச்சதாங்க, இன்னைக்கு உட்காரல. Wow, அன்னைக்கு எழுந்துச்சேன். அந்த 8th ஸ்டாண்டர்ட்ல நான் ஆரம்பித்தேன். அந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே செகண்ட் ரேங்க். கரங்களை தட்டுவோம். செகண்ட் ரேங்க். அதுக்கு அடுத்தது செகண்ட் ரேங்க். அதுக்கு அடுத்தது பிளஸ் 2 பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் தி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் இங்கிலீஷ். I was selected as the best pupil of St. Aloysius Convent. And பட்டம் போட்டு கிரீடம் வைத்து எனக்கு ஆடையெல்லாம் கொடுத்து எனக்கு gift கொடுத்து first pupil. I was first in the school. I was selected first for my moral. நல்ல பெண் என்பதற்காக நான் செலக்ட் ஆனேன். Everything I was first because one teacher changed my life. Her name is Mrs. Hart. H-A-R-T. Wherever you are, Mrs. Hart, God bless you. God bless you, Mrs. Hart. இந்த செய்தியை நான் மெடிடேட் செய்யும்பொழுது நான் நினைச்சேன், நான் ஓடி போய் அந்த டீச்சரை முத்தம் கொடுத்து, இன்று நான் இவ்விதமாக நான் நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னால், அன்று நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த கேப்டன் பதவி. நான் காலேஜ் போனேன், அங்கேயும் நான் கேப்டன். எல்லா இடத்திலும் நான் கேப்டன். I was the first. இன்டர்வியூ போனால் 200 பேர் 300 பேர் இருந்தால் I was selected. Today I know God was behind everything. Hallelujah. Teacher, I'm talking to you teacher, wherever you are. நீ எங்கே இருந்தாலும் டீச்சர் உன்னோடு நான் பேசுகிறேன். இவ்விதமாக ஒரு உப்பாக நீ இருக்கிறாயா? ஒரு பெண் ஒரு குழந்தையுடைய காலத்தையே அவளுடைய வாழ்க்கையே நீ மாற்றும் ஒரு பெண்மணியாக, ஒரு சகோதரனாக நீ இருக்கிறாயா? How is your life? How are you taking your profession? உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு மாணவிகளும் மணி துளிகள். அவர்கள் வாழ்க்கையிலே நீ எவ்விதமாக ஒரு முத்திரையை நீ பதிக்கிறாய்? Are you leaving behind a print? ஒரு முத்திரையை நீ விடுகிறாயா அவர்களுடைய வாழ்க்கையிலே? சில டீச்சரோடு பேசும்பொழுது அவர்களுடைய நட பாருங்க, எல்லா பிள்ளைங்களும் டீச்சர் எப்படி கொண்ட போட்டிருக்காங்க, டீச்சர் எப்படி நடக்கிறாங்க. You are making an influence. Let's give God a mighty hand of praise. They are looking at you. Teacher, உன்னை பார்க்கறாங்க, நீ எப்படி சாரி அயன் பண்ணி போட்டுட்டு வர, நீ எப்படி நடக்கிற, எப்படி பேசுற, நீ எவ்விதமான ஒரு உப்பா இருக்கணும். அல்லேலூயா. நீ அங்க போய் சும்மா கடை, நீ அங்க போய் உன்னுடைய கோபத்தை, உன்னுடைய டிஸ்கரேஜ்மெண்ட், ஃபெயிலியரை நீ காட்டும் பொழுது அந்த குழந்தையுடைய உள்ளம் அப்படியே தோய்ந்து போகிறது. How are you? Are you the salt in your school? Student, I'm talking to you. பள்ளிக்கூட பிள்ளைகளை இன்னைக்கு எதுவும் தூங்கல, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்குது. கரங்களை தட்டு. ஒண்ணும் தூங்கல, உட்கார்ந்துட்டு இருக்குதுங்க. பள்ளிக்கூடத்துல எப்படி நீ உப்பா இருக்கிற? அந்த காலத்துல நான் படிக்கும் பொழுது படிப்பு நேரம் தவிர மீதி நேரத்துல ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட நான் பேசுறேன். இப்ப செல்போன் வச்சு பேசுறதுலயே பிஸி ஆயிடுச்சுங்க. செல்போன்ல பேசணும். டேய், அந்த மதன் எப்படி நடிக்கிறான் தெரியுமா? அவன் நடையல, அவன் குடினி என்ன, அவன் லேட்டஸ்டா போட்டுட்டு இருக்கான்டா பேண்ட், எங்கடா கிடைக்கும்? ஐயோ, அவ எப்படி நடிக்கிறா, அந்த சல்வார் கமீஸ். அதுக்குதான் அம்மா அப்பா உனக்கு படிக்க வச்சாங்க. எவ்விதமான ஒரு ஸ்டூடெண்டாக நீ இருக்கிறாய்? Are you a salt in your college? நீ நல்ல ஒரு உப்பாக, ஒரு பயனுள்ள ஒரு சகோதரனாக இருந்தால் அந்த காலேஜ்ல உன்னை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கரங்களை தட்டுவோம். You will be identified.
அந்த ப்ரொஃபஸருக்கு என்ன கண்டா பிடிக்கல, அந்த டீச்சருக்கு என்ன கண்டா பிடிக்கல. ஏன் பிடிக்கல? நீ உப்பு குறைஞ்சு போச்சு, சாரமற்று போய் இருக்கிறாய். 3 மணி நேரம் சினிமாவை பாக்குற, என்ன இழவு அதுல என்ன இருக்குன்னு சொல்லு.